முருகன் பாடம் பயின்றான். இது உடன்பாட்டு சொற்றொடர். முருகன் என்பது எழுவாய். எழுவாயினுடைய செயல்பாடு அதான் பயனிலை. பயின்றான் என்பது பயனிலை. பயின்றான் என்பது பயனிலை. ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு அதுக்கு எது பதிலாக வருதோ அது செய்யப்படும் பொருள். அப்போ எதை பயின்றான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது பதில் பாடம் என்று பதில் வருகிறது. எனவே அது செய்யப்படும் பொருள். அப்போ முருகன் பாடம் பயின்றான் என்பது நாம் எல்லோரும் உடன்படக்கூடிய ஒரு சொற்றொடர் என்பது தான் உடன்பாட்டு சொற்றொடர்னு பேர். அதே சமயத்தில் முருகன் பாடம் பயின்றிலன் அப்படின்னா அது எதிர்மறை சொற்றொடராக மாறுது. முருகன் பாடம் பயின்றான் அப்படிங்கிறது உடன்பாட்டு சொற்றொடர் இல்லாமல் செய்வினையாகவும் இருக்குது. அதாவது எழுவாய் செய்யக்கூடிய செயல்பாடு செய்வினை. எழுவாயை முன்னிறுத்துறாங்க. இங்கே எழுவாயை முன்னிறுத்தி அந்த சொற்றொடர் அமைவதனால அது செய்வினை. அது முருகன் என்பது எழுவாய், அதனுடைய செயல்பாடு பயின்றான் என்பது அது பயனிலை. ஏன், எதற்கு, எப்படி, என்ன என்ற கேள்வி கேட்டு அதுக்கு பதிலாக வந்துச்சுன்னா அது செய்யப்படும் பொருள். இப்போ எதை பயின்றான்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதிலாக பாடம் என்று வருவதனால பாடம் என்பது செய்யப்படும் பொருள். அப்போது எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை மூன்றும் வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை வாக்கியம். அதே செய்யப்படும் பொருளோ செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்து அல்லது செய்யப்படும் பொருளை முக்கியத்துவம் கொடுத்து எழுவாயினுடைய இறுதியில் நம்ம ஆள் விகுதி சேர்த்தோம்னா அது செயற்பாட்டு வினை. இதில் கூட நம்ம மாற்றி கூட எழுதலாம். என்ன அப்படின்னா மாற்றி எழுதலாம் அப்படின்னா பாடம் முருகனால் பயிலப்பட்டது அப்படின்னு எழுதலாம். அப்படி எழுதினோம்னாக்கா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை வாக்கியம். அதாவது முருகன் என்பது எழுவாய், பயின்றான் என்பது பயனிலை, பாடம் என்பது செய்யப்படும் பொருள். இப்படி எழுவாய் முன்னிறுத்தி ஒரு சொற்றொடர் வந்துச்சுன்னா அது செய்வினை வாக்கியம். செய்யப்படும் பொருளை முன்னிறுத்தி ஒரு சொற்றொடர் அமைச்சோம்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு அது பதில் பாடமாக வருது இல்லையா, அது செய்யப்படும் பொருள். அந்த செய்யப்படும் பொருளை முதலாக எழுவாயை வச்சு நம்ம ஒரு சொற்றொடர் எழுதினோம்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். அப்போ முருகன் பாடம் பயின்றான் என்பது செய்வினை. பாடம் என்ற செய்யப்படும் பொருளை முன்னாடி வச்சோம்னா பாடம் முருகனால் பயிலப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை. அதே போல் முருகன் பாடம் பயின்றான் என்பது தன்வினை. ஏன்னா முருகன் தனக்கு தானே செஞ்சுக்கிறான், தனக்கு தானே செய்து கொள்வதனால அது தன்வினை. அவன் பிறரை செய்ய வச்சானா அது பிறவினை. முருகன் பாடம் பயிற்றுவித்தான் அப்படின்னா அது பிறவினை. எனவே ஒரே சொற்றொடரை நம்ம உடன்பாட்டு சொற்றொடர், எதிர்மறை சொற்றொடர், செய்வினை சொற்றொடர், செயற்பாட்டு வினை சொற்றொடர், தன்வினை சொற்றொடர், பிறவினை சொற்றொடர் என்று நாம் பார்த்துருக்கிறோம். மேலும் சொற்றொடருடைய படி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.